இனிக்குரிய டிவோஷன் கிறிஸ்தவ ஒருமைப்பாடு. ஆதியாகமம் 11:8. ஒருமைப்பாடு அப்படின்னா ஒருவருக்கொருவர் இசைந்த மனதுள்ளவர்களா ஒரு குழுவாக இல்ல ஒரு கூட்டமாக வாழ்வதுதான் ஒருமைப்பாடுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி அல்ல. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட்டு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்த்து ஒருவரில் ஒருவர் ஊக்கமா அன்பு கூர்ந்து சகோதர சிநேகத்தில் வளர்ந்து அவரை அடைவதையே ஒரு கோலா கொண்டு வாழும் வாழ்வே கிறிஸ்தவ ஒருமைப்பாடு அப்படின்னு ஒரு புக்ல சொல்றாங்க. நோவாவின் காலத்துல நடந்த ஜல பிரளயத்திற்கு பின் நோவாவின் 3 குமாரர்கள் மூலமாதான் பின்னாடி வர ஜெனரேஷன்ஸ் எல்லாமே உருவாகுது. அவர்கள் சீனேயார் என்ற இடத்தில் குடியேறாங்க. அவர்கள் அனைவருமே ஒரே பாஷை பேசுறவங்களா இருக்காங்க. அவர்கள் குடியேறிய இடத்துல வானளாவிய ஒரு கோபுரத்தை கட்ட தீர்மானிக்கிறாங்க. அவர்கள் கூட்டமாகவும் ஒற்றுமையுள்ளவர்களாகவும் செயல்படுறாங்க. அவங்க ஒற்றுமையாக இருந்ததுல எந்த தவறும் இல்லை. அவர்கள் நோக்கம்தான் அந்த இடத்துல தவறா இருக்கு. கோபுரம் கட்ட வேண்டும் அப்படின்னு ஏன் நினைத்தாங்கன்னு தெரியுமா? நோவா காலத்துல நடந்தது போல இனி ஏதாவது நடந்தா அதற்கு தப்பித்து கொள்ள வானளாவிய ஒரு கோபுரம் தேவை நமக்கு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஜலப்பிரளயம் வந்து ஜனங்கள் அழிந்ததற்கு காரணத்தை கேட்டிருந்தா நோவாவின் குமாரர்கள் கண்டிப்பா சொல்லி இருந்திருப்பாங்க. கர்த்தரை சார்ந்து கொண்டு அப்படிப்பட்ட கொடிய பாவங்கள் செய்யாமல் இருக்கணும்னு அவங்க நினைக்காம தங்கள் அறிவை பயன்படுத்தி ஒரு கோபுரத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவர்கள் நாம் செங்கல் அறுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது நாம் அதை நன்றாக சுடுவோம். மூணாவது நாம் ஒரு நகரத்தை கட்டுவோம். நாலாவது நாம் ஒரு கோபுரத்தை கட்டுவோம். அஞ்சாவது நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. இந்த வார்த்தைகளை கவனித்தா அவர்களுடைய நோக்கத்துல நான் நமக்கு அப்படிங்கிற சுயநலம் தான் இருக்கு. தங்களுக்கு பேர் உண்டாக வேண்டும் என்றும் எதிர்கால உலகம் அதை அறியணும் அப்படின்னு நினைச்சாங்க. இது ஒரு லூசிஃபருடைய குணாதிசயம். நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படிங்கிறத அவன் சொல்றான். 5 இடங்கள்ல நான் என்று ஆணவமான அகந்தையான காரியங்களை சொல்றான். லூசிஃபர் யாரு? பரலோகத்துல இருந்து தேவ தூதர்களில் முதன்மையா இருந்தவன். பெருமையாக பேசினது நிமித்தம் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டவன். அன்பானவர்களே, நாமும் பெருமையோடும் சுயத்தின் மீது சாய்ந்து தேவ சித்தத்திற்கு புறம்பே இருந்தா நமக்கும் தண்டனை உண்டு. தேவனே, லூசிஃபரின் ஆவி எங்களில் கிரியை செய்யாதபடி இருக்க கிருபை தாரும். ஆமேன்.